18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, கோடியில ஒருவருக்கு மட்டுமே குறி சொல்லக்கூடிய இந்த கருப்பசாமி இப்போது உனக்கு வாக்கு சொல்ல வந்திருக்கேன், உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன்னா அதற்கான காரணத்தை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள்ளேன் செல்லமே. நான் சொல்றதை கேட்டு முடிக்கிற நேரமே உனக்கான நல்ல செய்தி நீ மனமகிழும்படியாக உன்னை தேடி வரும். ஒரு சிலர் அவங்க கடமையை சரியா செய்யணுங்கிறதுக்காக உன்னை தேடி வர்றாங்க. ஒரு சிலர் அவங்க தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக உன்னை தேடி வர்றாங்க. ஒரு சிலர் அவங்க காரியம் நல்லபடியா நடக்கணும், உன்னை வச்சு நடத்திக்கலாம்னு உன்னை தேடி வர்றாங்க. ஒரு சிலர் உன்கிட்ட இருக்கதை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணியாக உன் கூடவே ஒட்டிக்கிட்டு உன்கிட்ட இருக்கிறதையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக உன்னை தேடி வர்றாங்க. இப்படிப்பட்ட எல்லா மனிதருடன் தான் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டியதாக இருக்குது. முடிஞ்சவரை நல்லவர்களை அருகில் வைத்துக்கொண்டு கெட்டவர்களை விட்டு விலகி வாழ்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா இந்த உலகம் நீ நல்லா வாழ்ந்தாலும் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை பத்தி ஏளனமாக பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில அடுத்தவன் என்ன பேசுறான்னு பார்க்காம அடுத்து என்ன செய்யலாம் என யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைகிறதில்ல. அதே நேரத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லைதான். பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னிடம் பேசும் மனிதர்களில் யார் உண்மையான புத்திசாலி, யார் உண்மையான புத்திசாலி போல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னுடைய உணர்வை குத்தி காயப்படுத்தும் ஊசியாக இங்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீ யாரையும் முழுவதுமாக நம்பி உன் மனசுல இருக்கதையெல்லாம் சொல்லிவிடாதே என் செல்லமே. யாரிடமும் நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டாலே உனக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. நீ யாரிடமும் எதையும் தேடவில்லை, எதிர்பார்க்கவில்லை என்றாலே உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும். அதே நேரத்துல உன்னை யாரும் தேடவில்லை என்றால் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எல்லாராலும் தேடப்படக்கூடிய ஆளாக நீரு. உன் நிம்மதியை நீ அடுத்தவங்க கிட்ட போய் தேடினா நீ நிம்மதி இல்லாமல் போய்விடுவாய். எப்போதும் உன்னுடைய நிம்மதியோ மகிழ்ச்சியோ அது உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்து கொள்ளேன் செல்லமே. உனக்கு நல்லது நடத்தினாலும் சரி, அடுத்தவங்க கெட்டதை செஞ்சாலும் சரி, அவங்க கிட்ட நீ போய் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இன்னைக்கு எனக்கு அதுவே நாளைக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு போ. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இன்னைக்கு இன்னைக்கு யார் உனக்கு என்ன செஞ்சாங்களோ அதுவே நாளைக்கு அவர்களுக்கு நான் வேறொருவர் மூலமாக திரும்பி கொடுப்பேன். அதே போலதான் உனக்கும். நீ இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு செய்யறது தான் நாளை மற்றவர்கள் உனக்கு செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன்னை மதிக்காத இடத்துல நீ இருக்கக்கூடாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பல பேரை அங்கேயே கட்டி போட்டுவிடும். அப்படித்தானே நீயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க சொந்த பந்தமா உன்னை நெருங்கின சூழ்நிலையா ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க கெடுதல் செய்யறாங்க, கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவர்களை தவிர்க்கவே முடியாமல் மீண்டும் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகி மன கஷ்டத்தோடு அவர்களை போய் பார்த்துக்கிட்டும் வந்துகிட்டும் இருக்க. கவலைப்படாத, கொஞ்சம் அமைதியாரு. கோபத்தின் உச்சகட்டம் என்பது அடுத்தவர்களிடம் சண்டை போடுவதோ விவாதிப்பதோ அடுத்தவர் மனம் காயப்படும்படி பேசுவதோ கிடையாது. நீ அமைதியாக இருந்தாலே எல்லாமே சரியாகிடும் என் செல்லமே. அடுத்தவங்க கிட்ட கோபப்பட்டு வார்த்தைகளை விஷமாய் கொட்டி விட்டு அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்கறது பயனில்லாத விஷயம். பேசுவதற்கு முன்னால யோசிச்சு பேசணுமே தவிர பேசிட்டு நான் தெரியாம பேசிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்க நினைக்காதே. புண்ணியங்கள் ஒருபோதும் அழிந்து போகாது, அதே போல நீ செய்த பாவங்களும் கழிந்து போகாது. இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதற்கு காரணமே நீ செய்த பாவங்கள் தானே. இனிமே உன் புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நான் நல்லபடியா நடத்தி முடிப்பேன். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பு காட்டுவது. உன்னை அனுசரித்து போகும் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே. விலைமதிப்பற்ற அந்த மனிதர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஏற்றாற் போல நீயும் அனுசரித்து நடந்து கொள்ளேன் செல்லமே. உனக்காக நல்லது நினைக்கிறவங்களை நீ எடுத்தெறிஞ்சு பேசினாலும் அலட்சியப்படுத்தினாலும் நிராகரித்தாலும் ஒதுக்கினாலும் மீண்டும் அப்படிப்பட்டவர்களை உன்னுடன் வைத்துக் கொள்வதும் பெறுவதும் கஷ்டமாகிவிடும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக பழகிக்கோ. மறுக்க முடியாத 3 உண்மைகள் என்ன தெரியுமா? நீ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா பேசினா உன்னை ஏமாளின்னு சொல்லிடுவாங்க. உண்மையாக இருந்தால் முட்டாள்னு சொல்லிடுவாங்க. நீ நடிச்சால் மட்டும்தான் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. உதவிங்கிறது ஒருவர் உள்ள மகிழும்படி செய்யக்கூடியது கிடையாது. அடுத்தவங்க பெருமையா நினைக்கணும்னு நீ செஞ்சா அப்படியா நீ செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் காலாவதி ஆகிவிடும். எப்போதும் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்கக்கூடிய ஆளாக இரு. அதில் தவறேதும் இல்லை என் செல்லமே.
உண்மையிலேயே காலத்துக்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். வலியின் வலியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே பிறரின் வலிகளுக்கு வழி சொல்லத் தெரியும். வலியையும் வேதனையும் உணராதவர்கள் அடுத்தவங்க மனசு காயப்படுவாங்களே, கஷ்டப்படுவாங்களே நினைக்காம சுலபமாக அடுத்தவர்களை காயப்படுத்தி பேசிடுவாங்க. நீ ஒருபோதும் அடுத்தவர் மனம் காயப்படும்படி பேசாதே. ஒரு மனிதனுடைய உச்சகட்ட பலம் உனக்குள்ள இருக்கு. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், வலியும் வேதனையும் எவ்வளவுதான் வந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டு தானே இருக்க. இனி உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் லட்சியத்தை அடைந்து விட முடியாது. உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் நடத்தி தர்றேன். உன்னுடைய எதிரி எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாது. ஆனா அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ள இருக்கான்றதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். உன்னிடம் அன்பாக பேசும் பொய்யான உள்ளங்களை விட உன்னிடம் உரிமையோடு சண்டை போடும் இதயங்களை வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. அடுத்தவங்க சொல்றத வச்சு இவங்க இப்படித்தான் நீயாக யாரையும் முடிவு செய்யாதே. அப்படி அடுத்தவர் சொல்வதை நம்புவதாக இருந்தால் உனக்கு எதுக்கு நான் மூளையை கொடுக்க போறேன்? எப்போதும் நீயாக இரு. உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை நீயாகவே புரிந்து கொள். நீ தேடுவதை பொறுத்துதான் உன்னுடைய தேடல் அழகானதாக மாறும். என்னதான் நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் எப்போதும் யாராவது ஒருவர் உன்னை கெட்டவனாக தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது தானே. அது மட்டுமல்ல, நீ இதுவரைக்கும் நல்லது செஞ்சுட்டு திடீர்னு ஒரு தவறுதலாக ஏதோ ஒரு கெட்டதை செஞ்சினாலும் அந்த கெட்டதைத்தான் பெரிதாக பேசக்கூடிய உலகம் இது. மனிதர்களின் மறுபக்கமே மரத்திற்கு மரம் தாவக்கூடிய குரங்காகத்தானே இருக்குது. அதனால இந்த உலகத்துல யார் எப்படி மாத்தி பேசுவாங்க, எப்படி மாறுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சில உடன்பிறப்புகளே ஒரு சாதாரண அற்ப காசு பணத்துக்காக சொத்து பிரிக்கும் போது ஒருத்தருக்கு ஏமாத்தி துரோகம் செஞ்சு நம்ம தான் நிறைய பங்கு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சொத்து சுகத்திற்காக துரோகத்தை உடன்பிறப்புகளுக்கே செய்யக்கூடிய மனிதர்களை நான் ஒருபோதும் மன்னிக்கவில்லை. நீயும் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோட இருக்காதே என் செல்லமே. விடாமுயற்சி உன்கிட்ட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? தானா சேர்ந்த சொத்தை விட நீ முயற்சி செஞ்சு சம்பாதிச்சு சொத்து சுகம் நிறைய சேர்க்க முடியும். அதே போல விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் இருக்கும் உன்னை யாராலும் அவ்வளவு சுலபமாக வீழ்த்தவும் முடியாது. ஏன்னா உன்னை வாழ்த்தவும் வழிகாட்டவும் உனக்கு துணையாய் இந்த கருப்பசாமி நான் அல்லவா இருக்கேன். இருக்கிறதை யாரும் பார்க்கறதே கிடையாது. எது இல்லையோ அதைத்தான் தேடி தேடி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ முதல்ல உனக்கு கிடைச்சதையும் உன்னிடம் இருப்பதையும் கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உனக்கு வர வேண்டியது தானாகவே உன்னை வந்தடையும் என் செல்லவே. வாழ்க்கையில் உன்னை விட்டு போன பொய்யான உறவுகளை மீண்டும் தொடரக்கூடிய நிலை வந்தால் அவங்க தயவே வேண்டாம்னு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீரு. வார்த்தைகள் தான் அவர்களுக்கு மாறுமே தவிர மனசுல அதே அழுக்கோட தான் உன்னை தேடி வருவாங்க. எப்போதும் யார் உன்னை விட்டு விலகினாலும் திரும்ப அவர்களை திரும்பி கூட பார்க்காத. அவர்களே தானாக உன் அருமை பெருமையை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி நான் அற்புதத்தை செய்வேன் என் செல்லமே. நீ எந்த வேலையை செஞ்சாலும் மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சியா வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும். உனக்கு துணையாக இந்த அப்பா கருப்பசாமி நானும் எப்போதும் உனக்கு துணையா இருந்து நல்லதையே நடத்தி கொடுத்து நீ சந்தோஷமாக வாழ வழிகாட்டுவேன்.